கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிற இந்த நாளில கூட தேவன் நம்மோடு கூட பேசும்படி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, வல்லமையுள்ள தேவனே, எங்களோடு கூட பேசுங்கப்பா. நீங்க பேசுகிற எங்க நல்ல தெய்வம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். ரோமர் 9ஆம் அதிகாரம் அதுல 16ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். ரோமர் 9:16. ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். ஸ்தோத்திரம். இப்ப ஓடுகிறவனவா அல்ல, என்ன பண்ண ஓடுறோம். விரும்புகிறோம் ஓடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய காரியத்தை நம்ம விரும்புகிறோம், நிறைய காரியத்தை நம்ம பிரயாசப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் தேவனாகிய கர்த்தரால் தான் என்ன பண்ணும், நம்ம நடுகிறவனம் அல்ல, நீர்ப்பாய்ச்சலம் அல்ல, விளைய செய்கிற தேவனே பெரியவர். இந்த மாமரம், இந்த வாழை மரம், இந்த செடி கொடிலாம் அப்படின்னா தேவன் தான் என்ன பண்ணாரு, அதை விளைய நம்ம விதைய போட வேண்டியதுதான். அவர் என்ன பண்ணார், நிச்சயமாக இறங்குவார், விளைய செய்வார். நிச்சயமாய் நீங்கள் விளைந்திருப்பீர்கள், நீங்கள் கனி கொடுப்பீர்கள். யாரும் எனக்கு இறங்க மாட்டாங்க, இந்த காரியத்துல யாரும் எனக்கு கருணை செய்ய மாட்டாங்க, இந்த காரம் தாமதமா நான் நிறைய விரும்புகிறேன், நான் ஓடுறேன், எத்தனையோ பிரயாசப்படுறேன், ஆனால் பலனை எதிர்பார்க்க முடியல. நிச்சயமாய் பலன் உண்டு, கர்த்தருக்கு மகிமை உண்டாகலாம். ஆனால் தேவனுடைய நாமத்தை நீங்க முன்னிட்டு செய்யும் பொழுது, கர்த்தரை நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு நீங்கள் செயல்படும் பொழுதுதான் அந்த ஓட்டத்துல என்ன பண்ணும், ஒரு ஜெயம் கிடைக்கும். கர்த்தருக்கு மகிமை. சில பேர் வீணா ஓடி நம்ம ஆகாயத்தை சிரமம் அடிக்கிற போல, நம்ம ஆகாயத்துல போய் சிரமம் அடிச்சா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம எத்தனையோ நம்ம சரீர முயற்சியில ஓடுகிறோம், எத்தனை விதமான நம்ம நம்மளுக்கு விதமாக நம்ம பண்றோம், நம்மளை நாமே காயப்படுத்தி கொண்டு ஆனால் வாழ்றோம். ஆனாலும் இந்த இடத்துல போட்டிருக்கிறது இறங்குகிற தேவனாலே ஆகும். நிச்சயமாக தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்து அந்த 10 குருட என்ன பண்றான், இயேசு அந்த வழியை பொறுகிறவன் கேள்விப்பட்டு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க எங்கெங்கயோ கூப்பிட்டு என்னென்னமோ காரியத்தை செய்து நீங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறீங்களா? நான் நிறையாத்த விரும்பி நான் என்னமோ செஞ்சு நான் அதில் தோல்வி அடைஞ்சிருக்கிறேன்னு சொல்லி கவலையோடு இருக்கிறீங்களா? இந்த புதிய நாளில கூட கர்த்தர் உங்களுக்கு இறங்கும்படியாக அந்த 10 குருடருக்கு ஆண்டவர் இறங்கி அவன் கண்கள் திறக்கப்பட்டது போல அற்புதம் செய்த ஆண்டவர் நிச்சயமாய் உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைகளுக்கு தேவன் நிச்சயமாய் இறங்கி அவர் இரக்கத்தின் எப்படியா ஐஸ்வர்யம் உள்ள தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் அவர் நமக்கு இறங்காம வேறு யாருக்கு இறங்க போறார்? தகப்பர் தன் பிள்ளைகளை எப்படி மறப்பான்? சோதரம். கல்லை கேட்டால் அப்பத்தை தேவன் இல்ல, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்கிற தேவன் அல்ல, மீனை கேட்டால் பாம்பை கொடுக்கிற தேவன் அல்ல. நம்மளுக்கு நிச்சயமாய் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கணும். ஏசப்பாட்ட கேட்கணும், ஏசப்பா நான் உங்களுடைய பிள்ளாண்டவர், இந்த நாமத்துல கேட்கிறேன், எனக்கு இந்த காரியத்துல, இந்த படிப்பு காரியத்துல, இந்த வேலை செய்யற காரியத்துல, நான் எந்தெந்த காரியத்துல கொடுங்க ஆண்டவரே, எனக்கு இதுல ஒரு ஜெயத்தை கொடுங்க ஆண்டவர், நான் பிரயாசப்படுறது கொடுங்க, எனக்கு பலனை கொடுங்க ஆண்டவர், ஒரு விளைச்சலை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. நிச்சயமா அந்த பலன் ஆண்டவராலே உங்களுக்கு உண்டாகும் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதற்கு நம்ம செய்ய வேண்டியது நம்மளை தாழ்த்தி தேவனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி எத்தனை பேர் நம்மள என்ன பண்றான், அந்த 10 கூட இயேசுவை என்ன பண்றான், ஆமா எல்லாமே சொல்றாங்க, நீங்க கூப்பிடாதீங்க, அதட்டுறாங்க, சத்தம் போடுறாங்க. அவன் யாருமே இருக்கல, இயேசுவை உச்சரித்து கொண்டே இருக்கிறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே இறங்கும் என்று சொல்லி ஆண்டவர் அவன் அருகாமையில் இருந்து அவனை தொட்டு அவனை சுகப்படுத்தினார். இந்த கால நேரத்தில் உங்கள் அருகாமல் நின்று கொண்டிருக்கிறார், உங்களுக்காக இறங்கும்படியாக. விரும்புகிறது நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை இயேசுனுடைய வார்த்தையில் இருக்கும் பொழுது ஒரு நாள் வீணாகாது. உங்களுக்கு தேவன் நிச்சயமா இறங்குவார், நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள், நீங்க சாட்சி சொல்லுவீங்க, கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, நன்றி செலுத்துகிறோம். விரும்புகிறாலும் அல்ல, நடுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவன் ஆண்டவன், இறங்குகிற தேவன் அல்லவா? இந்த பிள்ளைகளுக்காக இறங்குவீராக. இந்த கால நேரத்துல எந்தெந்த காரியத்தில் ஆண்டவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, வல்லமை அற்புத நாமத்தின் பிதாவே, ஆமென். உங்களை ஆசீர்வதிப்பாராக.